அனைவருக்கும் வணக்கம். இலங்கையுடைய 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இடியப்பச்சுக்களை போல் இது மாறியிருக்கின்றது. இலங்கையுடைய வரலாற்றிலேயே இப்படியான ஒரு விடயம் நடைபெறுவது இதான் முதல் முறையாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இறுதியாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் குறிப்பாக ஜனாதிபதியாக தெரிவாவதற்கான சந்தர்ப்பம் குறைவாக காணப்படுகிறது. குறிப்பாக 50% மேல் யார் ஒருவர் வாக்குகளை பெறுகின்றாரோ அவர்தான் ஜனாதிபதி என்பதுதான் இலங்கையுடைய சட்டத்தின் பிரகாரம் காணப்படக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த விடயத்தை இப்பொழுது 2 பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒன்று அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, அந்த இலக்கை அடைய முடியவில்லை. எனவேதான் அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தால் அவர்களுடைய வெறுப்பு வாக்குகளை எண்ணுவது. இந்த வெறுப்பு வாக்கு முறை என்ன என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. எனவே இதனை இப்பொழுது தெளிவுபடுத்துவதுதான் இந்த காணொலியின் நோக்கமாக காணப்படுகிறது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒட்டுமொத்தமாக 39 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். அதில் ஒருவர் மறந்து விட்டார். எனவே மீதமாக இருக்கக்கூடியவர்கள் 38 பேர். இந்த 38 பேரில் 2 பேர் பிரதான இடம் வகிக்கின்றார்கள். ஒன்று அன்ருகுமார் திசாநாயக்க, மற்றொன்று சஜித் பிரேமதாச அவர்கள். எனவே அவருடைய அந்த வாக்குகள் எண்ணும் பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டு மீதமாக இருக்கக்கூடிய 36 பேருடைய முதலாவது, 2வது, 3வது விருப்பு வாக்குகள் எண்ணும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதன் பிரகாரம் இன்றைய தினம் 8 மணி அளவில் யார் ஜனாதிபதி என்பதனை குறிப்பிட முடியும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டது. சரி, எப்படி இந்த முதலாவது விருப்பு வாக்கு, 2வது விருப்பு வாக்கு கணிக்கப்படுகின்றது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஜனாதிபதி பிரதான வேட்பாளர் அன்ருகுமார் திசாநாயக்க உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதாக நாங்கள் வைக்கிறோம். அதே நேரத்தில் அந்த 100 வாக்குகள் மூலமாக அவரால் 50% அந்த எண்ணிக்கையை அடைய முடியாத பட்சத்தில் அவருடைய விருப்பு வாக்குக்காக அவருடைய வாக்குகள் என்னப்படும் மீளவும். குறிப்பாக அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச அவருடைய அந்த வாக்குகளை அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய 36 பேருடைய அந்த வாக்குகளை சீட்டை எடுத்து அங்கே யாராவது ஒருத்தர் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு முதலாவது வாக்கை செலுத்திவிட்டு 2வது விருப்பு வாக்காக அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களித்திருந்தால் அந்த விருப்பு வாக்கு 100ஆக இருக்கக்கூடிய அன்ருகுமார் திசாநாயக்க அவருடைய வாக்கோடு இருந்து 101ஆக மாறும். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு யாராவது ஒருவர் முதலாவது விருப்பு வாக்கை அளித்து 2வது விருப்பு வாக்கை நாமலுக்கு அளித்து 3வது விருப்பு வாக்கை சஜித் பிரேமதாசுக்கு அளித்திருந்தால் அந்த 3வது விருப்பு வாக்கை எடுத்து எனவே இவர் எடுத்திருந்த ஒரு 90 வாக்கு என்பதாக வைத்துக் கொள்வோமே. குறிப்பாக சஜித் ராஜபக்சனுடைய வாக்குகள், சஜித் பிரேமதாசனுடைய வாக்குகள், எனவே 91ஆக அதை கணக்கெடுப்பார்கள். இப்படி மீதமாக இருக்கக்கூடிய 36 பேருடைய அந்த வாக்குகள் இப்பொழுது எண்ணப்படுகின்றது. எனவே அதிலே இருக்கக்கூடிய அதிகமான வாக்குகளை இந்த பிரதான வேட்பாளர்களுடைய வாக்குகளோடு இணைத்து அதில் யார் அதிகமான வாக்குகளை பெறுகின்றாரோ அவர்தான் ஜனாதிபதி என்பதாக கூறப்படுகிறது. சரி, இதிலும் இருவரும் சமநிலை வைத்துவிட்டால் திருவுளச்சீட்டின் மூலமாக அந்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பார்கள், பாஸ்போர்ட் தெரிவிப்பார்கள். இது சாத்தியப்படாத விஷயமாக காணப்படுகிறது. காரணம், ஜேபி கட்சியுடைய மிக முக்கியமான உறுப்பினராக தலைவராக காணப்படக்கூடிய விஜித்த ஹேரத் சற்று முன் ஒரு காணொலி மூலமாக சொன்ன விஷயம், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், கிட்டத்தட்ட எங்களை நெருங்க முடியாத அளவிற்கு தோழர் அன்ருகுமார் திசாநாயக்க முன்னிலை வைக்கின்றார். குறிப்பாக 13 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளிலே முன்னிலை வைக்கின்றார். எனவே எங்களுடைய வெற்றி உறுதியானது, பொறுமை காத்து இருங்கள், நாங்கள் வெற்றியை இன்று இரவு தீர்மானிப்போம், அறிவிப்போம். எனவே வெற்றியை நாங்கள் அமைதியாக கொண்டாடலாம், உடனடியாக ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளலாம் என்பதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே இதன் நிமித்தம் ஜேபி கட்சியினுடைய அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இன்று இரவு அறிவிக்கப்பட்ட பிறகு நாளை தினம் அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதி செயலகத்திலே 9வது ஜனாதிபதியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த குறிப்பாக அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது பதவியேற்பதற்கான அத்தனை வகையான முன்னாயத்த நடவடிக்கைகளையும் ஜேபி கட்சி இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றது. சரி, அதையும் தாண்டி குறிப்பாக ஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால், ஜேபியினுடைய தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்துவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது. அடுத்து இலங்கை அரசில் மிகப்பெரிய மாற்றங்கள் இடம்பெற உள்ளது. ஒட்டுமொத்தமாக இப்பொழுது ஜேபி கட்சிக்கு உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் 3 பேர். எனவே அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆகிவிட்டால் அங்கு இன்னும் ஒரு வெற்றிடம் ஏற்படும். எனவே அந்த வெற்றிடத்திற்கு
இன்னும் ஒரு அடுத்த வாக்கு பட்டியலிலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அதிக வாக்குகளை பெற்றவர் 4வது பார்லிமெண்ட் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு செல்வார். எனவே இப்பொழுதின் பிரகாரம் குறிப்பாக காப்பந்து அரசாங்கம் ஒன்றை அமைத்து அதற்கு பிறகு உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்பொழுது ஆரம்ப கட்ட தகவல்கள் இப்பொழுது விடயங்கள் வந்து கிடைக்க வண்ணம் உள்ளன. எனவே எது எப்படியோ இறுதியாக வரக்கூடிய விடயங்களின் பிரகாரம் அடுத்த ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவாவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் காப்பந்து அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்லலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு சென்றால்தான் அவர்கள் வந்து ஒரு நிலையான ஆட்சியை ஏற்படுத்த முடியும். எனவே இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நிலையான ஒரு தெளிவான பதிலை அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு இலங்கையில் அதிகமான மக்கள் வந்து வழங்குகிறார்கள். பல மாவட்டங்களை பொறுத்தவரையில் சில மாவட்டங்களில் தான் சஜித் பிரேமதாச வந்து வெற்றி பெறுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள்ல அதே நேரத்தில் வந்து அவருடைய வாக்கு வங்கி வாக்கு கோட்டை என்பதாக காணப்பட்ட குறிப்பாக கம்பகா மாவட்டம், கொழும்பு மாவட்டம், அதே நேரத்தில் தெஹிவளை போன்ற பிரதேசங்கள் வந்து தன்னுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாக சஜித் பிரேமதாச அவருடைய வாக்குகள் வந்து கடந்த தேர்தலை விட சரிந்திருக்கின்றது அப்படின்றது வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மையாக காணப்படுகிறது. குறிப்பாக அந்த அளவுக்கு இப்பொழுது மக்கள் வந்து ஊழல், திருடர்கள், அதில் வந்து ஊழலுக்கு எதிர்ப்பானவர்கள் என்பதாக வந்து மாறியிருக்கிறார்கள். எனவேதான் சஜித் பிரேமதாச அவர்களை விடுத்து திட்ட தெளிவாக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் எங்கள் நாட்டில் ஒரு சுபிட்சமான ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டுடைய திருடர்கள் பிடிக்கப்படுவார்கள், நாடு நல்ல ஒரு நிலையில் பயணிக்கும் என்பதாகத்தான் இப்படியான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்று இரவு 8 மணிக்கு சரியாக அடுத்த ஜனாதிபதி யார் என்பது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். எனவே பெரும் வாரியாக அதிகப்படியான சந்தர்ப்பம் வாய்ப்பு வந்து அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக நாளை மறுதினம் அல்லது நாளை மறுதினம் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதுதான் இப்பொழுது சூழ்நிலையாக காணப்படுகின்றது. அதையும் தவிர்த்து இந்த நிலை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே முன்னாள் ஜனாதிபதி, குறிப்பாக எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே என்று தான் சொல்ல வேண்டும். இந்தோடு தேர்தலில் அவருடைய அந்த அங்கத்துவம் பறிபோகின்றது. குறிப்பாக ஜனாதிபதி என்ற அந்த பங்கு வந்து பறிபோகின்றது. எனவேதான் முன்னாள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அவருடைய அந்த சிஸ்டத்தின் பிரகாரம் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடக்குல தமிழர்களுடைய வாக்கு தமிழர்களுக்கு என்பதாக வந்து அரிய நேத்திரனை நிறுத்தி வாக்குகளை பிரிக்கச் செய்தார் என்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் வந்து அரிய நேத்திரம் இதற்கு விதிவிலக்கலாமல் பல பிரதேசங்களில் பல வாக்குகளை பெற்றுக்கொண்டாலும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக மாறியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு அடுத்தபடியாகவே மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக ஒருவருக்கின்றார். இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். குறிப்பாக சஜித் பிரேமதாச அவருடைய கணிசமான வாக்குகள் ஆரியதாச என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருக்கு வந்து பியதாச என்பதற்கு பெரும் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கே பியதாஸ் என்பவருக்கும் இதில் ஏற்பட்ட குழப்பம் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாச அவருடைய அந்த சின்னமானது தொலைபேசியாக காணப்படுகிறது. பியதாச அவருடைய சின்னமாக வந்து கால்குலேட்டர் வந்து காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட இரண்டையும் பார்க்கும் பொழுது ஒரே வகையில் தான் காணப்படுகின்றது. எனவே சஜித் பிரேமதாச என்பதாக எண்ணி நிறைய பேர் பல பிரதேசங்கள்ல இலங்கையினுடைய மாவட்டங்கள்ல வந்து பியதாச அவர்களுக்கு வந்து வாக்கு அளித்திருக்கிறார்கள். இதன் மூலமும் தொடர்ச்சியாக நிறைய வாக்குகளை வந்து அவர் 5வது 6வது இடங்களை வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு மிக முக்கியமான வேட்பாளராக பாடப்படக்கூடிய திலீப் ஜெயவீர அவர்களும் கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் வந்து பெற்றுள்ளார். குறிப்பாக முதலாவதாக களமிறங்கியது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் வந்தவர். எனவே தன்னுடைய தீவிரமான பிரசாரத்தின் காரணமாக நிறைய இடங்களை வந்து அதிகமான வாக்குகளை பெற்று அவரும் கவனிக்கத்தக்க ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இப்பொழுது வந்து மாறியிருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எங்களுடைய இலங்கை மக்கள் மிக தெளிவான ஒரு பதிலை ஊழலுக்கு எதிராக அதே நேரத்தில் திருடர்களுக்கு எதிராக வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மையாக காணப்படுகிறது. எனவே புதிய ஜனாதிபதி அந்த செயற்பாடு போக்கு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்வோம். இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.